யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சுந்தர் சி டைரக்ஷனில் தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, மொட்ட ராஜேந்திரன், டெல்லி கணேஷ், கோவை சரளா, விடிவி கணேஷ், சிங்கம்புலி, சந்தோஷ், கருடா ராம், ஜெயபிரகாஷ், குஷ்பு, சிம்ரன் மற்றும் பல நடிச்சிருக்க படம் தான் அரண்மனை 4. அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய அப்படின்னே மிருகம் நினச்சிடாதீங்க, அது ஒரு வகையான பிசாசு, கெட்ட ஆத்மா அப்படிங்கிறாங்க. நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு கெட்ட ஆத்மாவாம். அது வந்து யாரோட உருவத்திற்கு வேணுமாலும் மாறுமா. அப்படி மாறக்கூடிய அந்த தீய சக்தி வந்து தமனாவோட ஹஸ்பண்டை கொன்றுது. கொன்னதுக்கப்புறம் தமனாவோட பொண்ணை கொள்றதுக்கு ட்ரை பண்ணுது. தமனாவோட அண்ணனா சுந்தர்சி இதில் ப்ளே பண்ணுறாரு. சுந்தர்சி வந்து தமனா இறந்த கேள்விப்பட்டு தமனாவோட ஊருக்கு வராரு. வந்து தமனாவோட பசங்களை வந்து டேக் ஓவர் பண்ணுறாரு, அந்த வீட்டையும் டேக் ஓவர் பண்ணுறாரு. கடைசியில் அந்த நிலத்திலையும் நீர்லையும் வாழக்கூடிய அந்த பேய்க்கு இந்த படத்தில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேயோட பேரே பார்த்தீங்கன்னா பாக்குன்னே ஏதோ பாக்கு அப்படின்னு நான் நினச்சேன். சரி, ஓகே, அப்படி ஒரு பேர். எப்படி தான் இந்த மாதிரி பேர்லாம் பேய்க்கு தேடி பிடிக்கிறாங்கன்னு தெரில. ஓகே, இதுதான் கதை. இப்போ அந்த குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணுறது தான் அந்த பாக்கு அப்படிங்கிற பேயோட குறிக்கோளாக இருக்குது. ஸோ சுந்தர்சியை அந்த பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, தன்னுடைய தங்கச்சியை எதுக்காக அந்த பேய் கொலை பண்ணிச்சு, அந்த பேயோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமேக்ஸ். பெருசாக இந்த படத்தோட கதையை பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வீடியோ போட்டுருவாங்க, ஐ ஹேவ் சீன் ஒன் அப்படின்னு போட்டு மேலே அரண்மனை படத்தோட சீன்ஸ்லாம் போட்டு உடனே ஐ ஹேவ் சீன் திஸ் அப்படின்னு போட்டோடனே மேலே வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட அப்படியே டிட்டோ காப்பியில் ஒரு படத்தோட இது போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு பச்சையாக தெரியுது இந்த படம் வந்து முழுக்க நிறையா இங்கிலீஷ் படத்தோட காப்பி அப்படின்னு தெரியுது. நான் பேரை சொல்ல வரும்போது, ஆனால் இந்த படம் நான் நிறையா பார்த்துருக்கேன். இங்கிலீஷில் மான்னு ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் இன்னொரு படம் வந்துச்சு. அப்படியே அந்த மொபைலை வச்சு அந்த பேயை பார்ப்பாங்க. அந்த இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பையன் கூடயும் அந்த பொண்ணு கூடயும் விளாட்றது. ஆல்ரெடி இப்போ இப்படி ஒரு படம், இப்படி 2 படம் ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் வந்துருச்சு. அப்படியே காப்பி எடுத்து வச்சுருக்காரு. சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அடுத்த பேய் படத்துக்கு வந்து அவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்க்குறாரு, பார்த்தோன்னே அதை தூக்கி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான மசாலா எப்படி வைக்கிறாரு, அவருக்கு தேவையான கேரக்டர் கிரியேட் பண்ணுறாரு. யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ், டெல்லி பாபு, அப்புறம் மொட்ட ராஜேந்திரன், இப்படி சொல்லி ஒரு ஸ்டோரியை இந்த கூட்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான மசாலா வச்சு, அவருக்கு தேவையான ஃபன்னை வச்சு அப்படி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4, அடுத்து அரண்மனை 5 ரெடி நேரம் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு இங்கிலீஷ் ஹாரர் மூவி பார்த்துருப்பார், ஹாலிவுட்டில் ஒரு ஹாரர் மூவி பார்த்து அதை எடுத்து உருவி வச்சு அதில் இவர் ஒரு பூ கட்டுவார். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சுந்தர்சி கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா நமக்கு தெரியும், அவங்க ஒய்ஃபு கட்சியில் இருக்காங்க. ஸோ நிறைய இன்கம், ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஸோ வர்ற பணத்தை என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க போல இருக்குது. யோசிச்சோடனே சரி நம்ம ஒரு படம் எடுப்போம், நம்ம ஜாலியாக போய் படம் எடுப்போம், இருக்கிற காசு கொஞ்சம் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க போல இருக்குது. அது கடைசியில் நம்ம தலையை கட்டிடுறாங்க, நமக்கு தான் தலைவலிக்குது, ஹெட்டேக்காக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு படம் மோசமான எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஹாரர் படம்னா நீங்கள் 90s 80s படத்துலேயும் பார்த்தீங்கன்னா மைடியர் லீசா, 13ஆம் நம்பர் வீடு, ஜென்ம நட்சத்திரம், உருவம், இந்த மாதிரி நிறைய படம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஷாக்குன்னு ஒரு படம் வந்துச்சு. அது வரைக்குமே ஹாரர் தாங்க, முழுக்க ஹாரர் தான். அதாவது பின் ட்ராப் சைலண்டாக இருக்கும் ஒரு ஹாரர் மூவி. உள்ளே போய் நம்ம உட்காந்தோம்னா பின் ட்ராப் எங்கேயுமே நீங்கள் சிரிக்க முடியும். அப்படியே மூஞ்சை மூடிக்கிட்டு ஐயோ பேய் வருதான்னு சொல்லி பக்கத்தில் வாங்க தலையில் நம்ம தலையை வச்சுட்டு அப்படியே ஓரமாக பார்க்குறது, அப்படி தான் ஹாரர் மூவிஸ் இருக்குது. இப்போலாம் ஹாரர் மூவிஸ்னால் தேட்டருக்குள்ள எப்போ பார்த்தாலும் சிரிப்பு சவுண்டு தான் கேட்குது. அப்போ அது ஹாரர் மூவி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி. இந்த அரண்மனை 1, 2, 3, 4 என்ன பொறுத்த வரைக்கும் அது ஹாரர்னு சொல்லவே இல்லை. ஹாரர் சேனலில் புக் மை ஷோலே இல்லை எதுலையாவது ஹாரர் காமெடின்னு போட்டாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பார்க்கும்போதே வெறுப்பாக இருக்குது. ஹாரரோட மீனிங்கே தெரியாமல் இருக்காங்க. இதில் பேயின்னு காட்டுவாங்க, சத்தியமாக ஐயோ வெறும் ஷேடோ, அப்புறம் தமிழோட ஃபுல் ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் காட்டுறாங்க. இது பேயாம். அப்புறம் மியூசிக் வேறு கொடுத்துருவாங்க, ஊவா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. பேய்ங்கிற ஒரு விஷயமே இந்த படத்தில் இல்லை. தமனா இறந்துருச்சு, அது ஆவியாக வருது, அவ்வளோதான். இது பேய், இது ஹாரர்னா ஹாரர் சினிமா வந்து தூக்கு போட்டு தொங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. லாஜிக் சுத்தமாக எங்கேயுமே கிடையாது. அதாவது கரெக்டாக ஊர் திருவிழா நடக்கிற அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சுந்தர்சி கரெக்டாக ஊருக்கு வந்துடுறாரு. ஊருக்கு வந்த ஒரு 1 or 2 days அப்படியே ஊரே களக்கட்டி திருவிழா பெரிய, அதே வழக்கம் போல் ஒரு பெரிய ஸ்டாச்சு 2 பக்கமும் 2 பெரிய அப்படியே ஒரு 100 அடி உயரத்தில் சிலையை வச்சிடுறாரு. அப்புறம் வழக்கம் போல் கிளைமேக்ஸில் சாமி தான் பேயக்குழு. எப்பா
எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் நிறையா இங்கிலீஷ் படம் இருக்குது. எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பர்டிகுலர் இந்த படத்தை சொல்கிறேன். அதில் வந்து சர்ச் இருக்குல்ல, சர்ச்சுக்குள்ளே அந்த பேய் நடந்து போகும் உள்ள, எதுவுமே பண்ண முடியாது. ஜீசஸுங்கிற ஒருத்தர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சொல்கிறாங்க, அந்த படத்தில் அப்படி சொல்லுவாங்க. அவராலே அந்த சாத்தானை ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் வந்து அர்னால்டு தான் தன்னோட உயிரை கொடுத்து அந்த சாத்தானை அழிப்பார். அதாவது பொதுவாகவே இங்கிலீஷ் படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையை திருப்புறது, சிலுவையை கையில் பிடிச்சி எரிக்கிறது. ஸோ சாத்தானோ நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய சக்தியை வச்சு தான் நீங்கள் அழிக்க முடியும், உங்களோட நம்பிக்கை வச்சு அடிக்க முடியுங்கிற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் சுந்தர்சி எப்போ பார்த்தாலும் அப்படியே கடவுள் அதுதான் போய் கொல்லும், அதுதான் அந்த சக்தி தான் கிளைமேக்ஸில் வந்து அது இது ஒரு ஹாரர் மூவியா இல்லை காமெடி மூவியா இல்லை சாமி படமாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்மளை படத்தில் வைக்கிறார். ஏன்னா அடுத்த 10 நிமிஷத்துலேருந்து அந்த ஊரே எப்போ பார்த்தாலும் கலன்னு இருக்குது. ஒரு திருவிழானா அன்றைக்கி 1 நாள் 2 நாள் இருக்கும். 24 ஹவர்ஸும் ஊருக்குள்ளே ஒரு 100 200 பேர் 500 பேர் அப்படியே கும்பலாக காட்டிகிட்டே இருக்கிறார் சுந்தர்சி. அப்புறம் விடிவி கணேஷ், கோவை சார்லா, யோகி பாபு. இந்த பேய் படம்னாலே கோவை சார்லாவை தூக்கி வச்சிடறாங்க, அது என்னன்னு தெரில அவங்களுடைய. ஆனால் நல்லாயிருக்கு, கோவை சார்லாவை பார்க்க சூப்பராக இருக்குது, உண்மையில் நல்லாயிருக்கு. நிறைய இடங்களில் சிரிப்பு வந்துச்சு. யோகி பாபு பண்ணுற ஃபன்னை விட அவங்க பண்ணுற ஃபன்னு உண்மையிலே நிறைய இடங்களில் நமக்கு காமெடியாக இருந்துச்சு. யோகி பாபு ஃபன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மொக்க. விடிவி கணேஷ் தூக்கி சாப்பிட்டார், யோகி பாபு தூக்கி சாப்பிட்டாப்புல. அதே மாதிரி மொட்டராஜேந்திரன் ஒரு சீன் தான் வராப்புல, அவரும் யோகி பாபு தூக்கி சாப்பிட்ருவாப்புல. ஸோ இங்கே யோகி பாபு தான் காமெடின்னு ஒருத்தர் நம்ம நடுவில் நிப்பாட்டிடும். ஆனால் அவரை தவிர மிச்சம் எல்லாருமே பயங்கரமாக ஃபன் பண்ணுறாங்க. இதில் உண்மையிலே யோகி பாபு எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த கிளைமேக்ஸில் அவெஞ்சர் மாதிரி விடிவி கணேஷ் யோகி பாபு 3 பேர் நின்னோடனே அந்த மியூசிக் போடுவாங்க, அவெஞ்சரோட மியூசிக், அந்த பேயை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 3 பேர் வரும்போது அது உண்மையிலே அல்டிமேட் சீன். உண்மையிலே அது யோகி பாபுக்காக கிடையாது, அந்த 3 பேர் வரும்போது அவெஞ்சர் மியூசிக் போட்டு அந்த காமெடியை ஆக்கும்போது அது பயங்கர ஃபன்னாகி எல்லாருமே விழுந்து சிரிச்சாங்க. உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் அல்டிமேட் காமெடின்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம சுந்தர்சிக்கு வரும். சுந்தர்சி வழக்கம் போல் அவருடைய 3 பாட்டில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான். என்னதான் ஹீரோயின்ஸ் இருந்தாலுமே இவர் வந்து சைட் ரோல்னு சொன்னாலுமே பட் இவர் தான் மெயினாக இருப்பார். பேயை கண்டுபிடிக்கிறது, அந்த சிசிடிவி கேமராலாம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஜிக்ஸாக் வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஸோ சுந்தர்சியை வந்து வழக்கம் போல் அவருடைய ரோலை அவர் ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கிறார். அப்புறம் ராஷி கண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமருக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, அவங்க அந்த பாவாடை தாவணின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ளே கட்டிட்டு வரும்போது ஒரு காஸ்டியூம், அதெல்லாம் பயங்கர கிளாமர். பாவாடை தாவணி இப்படிலாம் இருக்குமானா நான் யோசிச்சு பார்க்கணும், இப்படிலாம் அது பாவாடை தாவணி இருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கு இது ஒரு ஷாக்கிங்காகவே இருக்குது. என்ன எனக்கு புரியல, ஹீரோயினி ராஷி கண்ணாவை தவிர அங்கே யாருமே கொஞ்சம் கூட ஒரு ஃபேரான கேலே கிடையாது. எல்லாமே இந்த வயசானவங்க, கருப்பாக இருக்கிறவங்க, ஒரு ஏஜ்டான பீப்புள்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடை காட்டுறாங்க, அவ்வளோ பெரிய திருவிழா நடக்குது. ஆனால் இந்த பொண்ணு மட்டும்தான் ஒயிட்டாக இருக்குது. எனக்கு புரியல, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிராமங்களில் பொண்ணுங்க அழகாகவே இருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கூட பிரைட்டாக இருக்க மாட்டாங்களா? லட்சணமான பொண்ணுங்களே கிடையாதா? நீங்கள் ஏன் அப்படி காட்டவே மாட்டேங்க? ஃபுல்லாக வயசானவங்க, ஓல்டு பீப்புளு, ஏன் இந்த மாதிரியே காட்டுறீங்க? சுந்தர்சி, தமிழ்நாட்டில் பொண்ணுங்களே கிடையாதா? சரி, ஓகே, அது எனக்கு தெரில. அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்புறம் தமனாவே குறை சொல்ல முடியாது, ஏன்னா தமனா அவங்க ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் சப்போஸ் நிறைய பேர் இந்த படம் எதுக்காக பார்க்க போகிறாங்க அப்படின்னா, அச்சோ 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 அப்படின்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு ஆல்பம் சாங், ஹிப்ஹாப் தமிழா சாங்கில் ஒரு பயங்கர கிளாமர், 2 பேருமே கிளாமரஸ் குயின்ஸு, 2 பேரும் யூஸ் பண்ணி ஒரு சாங் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த சாங் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஈவன் நானே சாங்குக்கு தான் போனேன். ஏன்னா அரண்மனை நான் 3 பாட்டுமே பார்த்துருக்கேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சாங்காக போனேன். தேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டிஜிட்டல் சவுண்ட் எஃபெக்ட்டில் நல்லா இருக்குமேட்டு போனேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்கேயா போடுவாங்க, இல்லை இடையில எங்கேயா போடுவாங்கன்னு உட்காந்துக்கணும். சுந்தர்சி விவரமாக கிளைமேக்ஸில் போட்டாப்ல. ஒருவேளை இந்த பாட்டை இடையிலையோ சென்டர்லையோ எங்கேயா போட்டிருந்தா அச்சோ அச்சோ அச்சோன்னு பாட்டை கேட்டுட்டு அச்சோ அப்படின்னு எழுந்து ஓடிருப்போம் தேட்டரை விட்டு. இவர் ரொம்ப விவரமாக அந்த பாட்டுக்காக நம்மளை கடைசியாக உட்கார வச்சிடறாரு. ஸோ சுந்தர்சி அந்த வகையில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அப்புறம் மியூசிக், ஹிப்ஹாப் தமிழில் ஒரு ஹாரர் மூவி கொடுக்குறாரா, இல்லை ஒரு வெஸ்டர்ன் படத்துக்கு கொடுக்குறாரான்னு எனக்கு சத்தியமாக தெரில. அது ஒரு ஹாரர் மூவி மாதிரியே தெரில. பல இடங்களில் வந்து இன்சைடியர்ஸ்னு ஒரு இங்கிலீஷ் படத்தோட மியூசிக் வந்துட்டு போகுது. எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க, காப்பி. அப்புறம் கழி ஊற்றாமல் என்ன பண்ணுவானுங்க, எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லை, அது பார்க்க ஆரம்பிச்சு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓடிடி வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இன்னும் எல்லோரும் ஏமாத்தாங்க. இந்த மாதிரி ஏமாத்தினீங்கன்னா சத்தியமாக படம் ஓடாது. 1 நாள் 2 நாள் ஓடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படம் ஓடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர்களுக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவேன்னா, இந்த சாமி, இந்த காமெடி, இந்த கிளாமர், இதை 3 வச்சு நம்ம படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சா சத்தியமாக நடக்காது. அதுக்குன்னு வேறு படங்கள் இருக்குது. காமெடிக்கு வேறு படம் இருக்குது, கிளாமருக்கு வேறு படம் இருக்குது,
பக்திக்குன்னு ஒரு படம் இருக்குது. ஸோ தனித்தனியாக பார்த்துப்பாங்க. இது 3 மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ் ஹாரர் இதெல்லாம் சேர்த்து ஒரு படத்தை கொடுத்து இதை மட்டும் கொடுத்து அப்படியே பயமே கிடையாது படத்தில். ஒரு சீனில் கூட பயப்படுறமா ஒன்றுமே கிடையாது. நிறையா லாஜிக் இல்லாத சீன்ஸ் நிறையா இருக்குது. சுந்தர்சி தயவு செஞ்சு உங்களை நாங்கள் ரொம்ப பெருமையாக பார்க்க, அதாவது உள்ளத்தை அளித்த மாதிரி ஒரு படம், அருணாச்சலம் மாதிரி ஒரு படம், அன்பே சிவம் மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பேட்டர்னை திரும்பவும் உங்கள் பழைய ஸ்டைலுக்கு மாத்திரா நல்லாயிருக்கும், படங்கள் பார்க்க நல்லாயிருக்கும். அதேமாதிரி தயவு செஞ்சு அடுத்த அரண்மனை 5ன்னு எடுத்தால் தயவு செஞ்சு நீங்கள் நடிக்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். நீங்கள் அழுகும்போது சிரிக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அந்த டயலாக் பேசும்போது டயலாக் டெலிவரி எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு எம்ஜிஆரே பிறந்து வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வேண்டாம், தயவு செஞ்சு அடுத்தடையாவது ஹீரோக்காக வெயிட் பண்ணுங்கள். வேறு யாராவது நல்ல ஹீரோ போட்டு நடிக்க வைங்க. ஸோ அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.